கர்த்தருடைய பரிசுத்த அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரிவு இறக்கம் மராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டியதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். எஸ்ஐக்கு தெருக்கு தெரிசை 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தத்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரன் எருசலேம் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறது, கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கு இடம், உன் தகப்பன் எமோரிய, உன் தாய் ஏத்தத்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கூடி அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிக்கப்படவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவில்லை. உனக்காக பரிதபித்தவைகள் ஒன்றையாக உனக்கு செய்ய வருவனும் இல்லை என்று பார்க்கிறோம். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இஸ்ரவேலின் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவனை ஏற்று பின்பற்றி கடந்து போகிற மனுகுலத்தை பார்த்து, ஒரு பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே ஒரு தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. இறை சமூகம் சொல்லப்படுகிற ஒரு குழந்தை பிறப்புக்கு ஒப்பிடுகிறான். ஏன்னா நம்ம கிறிஸ்துக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுற பிறகு ஒரு குழந்தையாக நம்மை ஒப்பிடப்படுகிறது. அப்படி ஒப்பிடப்படுகிற நிலைகளுக்குள்ளாக ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும்போது அந்த தொப்புள் கொடி அறுத்தாதான் வெளியே வர முடியும். அப்படி அறுக்கப்பட அந்த ஜீவனை பிரிய முடியாது. தாய்க்கும் உறவுக்கும் ஒன்றாக இருக்கும். அதன் பிறகு அந்த குழந்தையை தொப்புள் கொடி எடுத்து வேர் பிரிக்கப்பட வேண்டும். அதோடு அந்த குழந்தை என்ன பண்ணா, தண்ணினால சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதுபோல உப்புனால அதை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த துணிகளால் சுற்றப்பட வேண்டும். இப்படி எடுத்தாலும் ஒரு தனி குழந்தையாக வரும். ஆனால் இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிற அப்படின்னு சொன்னால், இறைமானுக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தாய் உறவு என்று சொல்கிறது. ஏன்னா ஒரு தாயிலிருந்து கடந்து வருகிறதா ஒரு குழந்தை. அந்த குழந்தை தனிமைப்படுத்தி ஒரு புதிய மனிதனாக மனுஷாக வர வேண்டும். பார்த்தீங்கன்னா தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கப்பட வேண்டும். பொது இறைமானுக்கு நடைமுறைப்படுத்துகிற தாய் உறவு என்பது ஆவிக்கிற வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இயேசு அறியாத நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் முற்று வேறு பிரிக்கப்பட வேண்டும். நீங்க வேறு பிரிச்சாதான் ஒரு புதிய மனிதனாக நீங்க கடவுளுக்குள்ளாக வாழ முடியும். அதான் பழைய வாழ்க்கை முற்று நம்ம மாற்றி, நம்ம பழைய வாழ்க்கைன்னு சொல்லுகிற நம்முடைய சமுதாயம், கட்டுப்பாடு, வளர்ப்பு, இப்படி பலவிதமான வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து முற்று நீங்க வெளியில வரணும். அது முற்றும் நீங்க கட் பண்ணிட்டு வெளியில வந்தாதான் ஒரு புதிய மனிதனாக நீங்க மாற முடியும். நம்ம பழைய வாழ்க்கையில் இருந்துட்டு பழைய நிலைகளில் இருந்துட்டு எனக்கும் தாய்க்கும் ஒரு உறவு இல்லைன்னு சொன்னா அது சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயம். ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வாழ்க்கையாகிய தன் தாய் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை, தன் உலக வாழ்க்கையிலிருந்து முற்று வெளியே வந்தாதான் ஒரு புதிய மனிதனாக மாற முடியும். ஆனால் பழைய வாழ்க்கைக்கு தான் ஒப்பிடுக்கிறான். பழைய உலகத்தில் வாழ்ந்த இயேசு அறியாத காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நாம் முற்று வெளியே வர வேண்டும். இன்னொன்று, வேதத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கப்பட வேண்டும். வேதத்தின் பக்கம் நீங்க திரும்ப போதா ஒரு புதிய வாழ்க்கை நாம் அமைய முடியும் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 18 வாசிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு
நம்மை தம்மோடு ஒப்புரவாதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மோடு ஒப்புரவாக்கி ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தான். ஒரு தேவனுடைய மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் முற்று மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட வேண்டும். அதுவே ஒரு ஒப்புதலாக்க ஊழியம் என்று பார்க்கிறோம். அதனால நம்ம ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வேர் பிடித்தாதான் ஒரு புதிய மனிதனாக மாற்ற முடியும். அதே போல நம்ம பழைய வாழ்க்கையை காணப்படுகிற உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு வேர்பிக்கப்பட்ட கிறிஸ்துவலாக ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும். ஆனால் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன. ஒரு புதிய மனிதனாக மாறினாதான் நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலை நாம் அடைய முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 22-24 வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாகிய கெட்டுப்போக பழைய மனுஷனை எல்லாம் கலைத்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஒரு புதிய மனிதன் என்று எதை ஒப்பிடாம தேவ சாயலாக மாறணும். அப்படி மாறுவதும் ஒரு புதிய மனிதன் என்று சொல்கிறது. ஆனால் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கப்பட வேண்டும். அப்படி வித்தியாசம் இல்லாம ஒரு தொப்புள் கொடி ஒரு குழந்தை வாழ்வதற்கு காரணமா இருந்து அப்படியே இருந்தா அந்த குழந்தை பிரிக்க முடியாது. அந்த குழந்தை பிரிக்கனா தொப்புள் கொடி வெட்டினாதான் பிரிக்க முடியும். ஒரு புதிய மனிதனாக உருவாக்க முடியும். அதனால இறைமார்க்கம் சொல்கிற புதிய மனிதன் பழைய வாழ்க்கையெல்லாம் மாற வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி நியாய பரிசுத்தத்துல ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கொலோசியர் 3 அதிகாரம் 10 வசனத்தோட வாசிப்போம். தன்னை சித்தத்தினுடைய சாயல் கொப்பாய் பூரண அறிவுபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தன்னுடைய சாயல் கோப்பாக சித்தத்துடைய உண்டாக்குடைய தேவ சாயல் கோப்பாக மாறுகிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு புதிய மனிதன். ஆனால் நம்ம இயேசுவை எதிர்பார்க்கிற தன்னுடைய தாய் வீடாகிய பழைய வீடுகளிலிருந்து மாற்றி ஒரு புதிய நிலைகளுக்கு கடந்து வருவது தேவ சாயலாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கலாத்தியர் 6 அதிகாரம் 15 வசனத்தோட வாசிப்போம். 6:15 கலாத்தியர். நீங்கள் ஒருவரை ஒருவர் கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகத்துல பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் காணப்படுகிற நிலைகளும் புதிய ஏற்பாடு நியமனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறப்பட வேண்டும். அப்படி மாறப்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் ஒரு புதிய சிருஷ்டி. ஏன்னா நிறைய பழைய கலாச்சாரம் என்பது அது எண்ணுக்கணக்கான சம்பவங்கள். அருமையை சொல்கிறவன் கலப்பி மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அதாவது தேவனை சார்ந்து ஓடுகிற ஓட்டை என்பது ஒரு கடினமான நிலை. நாம் பின்னிட்டு பாராமல் ஓடுகிறனால தான் அதை நாம் புதிய மனிதனாக மாற்றி கொடுக்க முடியும். அதனால் பூமிக்கிற வாழ்க்கை என்பது நிறைய எடுத்துக்கொள்ளலாம். பாரம்பரியம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூனை எலி இவ்வளோ நிறைய குறுக்க வந்தால் போக மாட்டோம். என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப அது கம்யூனிஸ்டில் வளர்ந்தவர். அவர் வீட்டிலேருந்து வரும்போது அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்கும். ரயில்வே கேட்டு பூட்டி தான் திரும்பி போயிடுவார். அவர் என்ன நினச்சிட்டு வர்றது நடக்காது அப்படின்னு அவராக மனசை நினச்சிக்குவார். ஆனால் நானும் ரயில்வே கேட்டு பூட்டி இருந்தால் தான் நடக்கும். அதே மாதிரி அவருக்கு நமக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டாலும் பார்த்தா கம்யூனிஸ்ட்வாதி, கம்யூனிஸ்ட் ரொம்ப தீவிரமான நண்பர், இடையில இறந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஒரு கோணத்தில் போவதனால அது அப்படியே பிரிது படிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக இப்போ நீங்கள் வாதினிங்க ஒரு இடத்துக்கு ஒரு விட வந்தாங்கன்னா போக மாட்டாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இறை மார்க்கம் என்பது தேவனை சார்ந்து இருக்கிறோம்.
நமக்கு முன்னும் பின்னும் தேவனுடைய சாயல் இருக்கிறது. அவர் தன்னை பணிவிடுத்தது அடிமையை பராமரித்துக் கொள்கிறார். அதான் நம்ம எந்த ஒரு பல வருஷம் ஒரு விஷயங்கள் ஒரு காரணம் நடக்குதுன்னா ஒரு காரியம் இல்லாமல் இருக்காது. சைக்கிள்னு சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று புகையுதுன்னா இந்த நெருப்பு இருக்காங்க, நெருப்பு இருந்தால் தான் புகையும். இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம அறிந்து நாம் கடந்து பார்த்து விட்டுட்டு நம்ம யாரோ யதார்த்தம் வர மேல நம்ம அந்த சாக்கவை போட்டுருவோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் புதிய சிருஷ்டி என்பது உலகத்துக்கு முற்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம அறிந்து நம்ம வந்து தேவனை சார்ந்து இருக்கிறோம். தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும்போது எல்லாம் ஜெயமாக மாறிடும். இல்லைன்னா அந்த நிலையை நமக்கு நடைமுறைப்படுத்த முடியாது. ஏசியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசி 3:17. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிழைசிந்தைகளையும் ஆரங்களையும் அஸ்தக்கடங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூஷணங்களையும் பாதரசங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் முக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சாலைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரித்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயில் கச்சைக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டுக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போதலும் இருக்கும். உன் புருஷர் கட்டத்தினாலும் உன் பெலசாவின் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவை வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்கார்வாள் என்கிறார். முதல்ல ஏசியா தீர்க்கதரிசி எடுத்து பண்ணீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 66 அதிகாரத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி காலத்து சம்பந்தப்பட்ட நிகழ்வு. மனவாட்டியத்தை ஆயத்தப்படுத்தி தேவ சம்பந்தம் எடுத்துக்கொள்கிற விஷயங்கள், இடைப்பட்ட 1000 வருஷாட்சி, புதியமான புதுமை எல்லாம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசி மட்டும்தான். மற்ற ஒவ்வொரு புஸ்தகம் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி காமித்திருப்பார். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியுடைய நிலையை பார்த்தீங்கன்னா கடைசி காலம் மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதான் நம்ம இறை சமூகத்தில் வேதத்துடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்ளாம தான் நிறையா அங்கே தடுமாறுவார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடுத்த நிஜமானையும் கழுதைத்த ஆண்டவரின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலோ என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். மாடுத்த எஜமானையும் கழுதைத்த ஆண்டவனை முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு துவங்கும் போது சொல்லுகிறார், சாதாரண மாடு தன் எஜமானை அறிகிறது. கழுதை இப்படி ஒரு சாதாரண மிருகத்தை ஒப்பிட்டு, ஆனால் தன்னுடைய ஜனங்களை பார்த்தீங்கன்னா தான் அறிவில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் நம்ம இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா அடுத்த 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சபையை ஒப்பிடுவார். கடைசிகள சபை அதோட வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். 2ஆம் அதிகாரத்தில் ஒப்பிடுகிறார். முதலாவது மனிதன் தன் தேவன் அறியாம ஓடிக்கொண்டிருக்கிறான். 2வது கடைசிகளை தன் மனவாட்டி. இப்படி 66 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இனி நடக்க போற கடைசிகளை மனவாட்டி சம்பந்தப்பட்டு எழுதுற ஒரு பெரிய புஸ்தகம். ஏசாவுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள். அது அடிப்படைக்குள்ள தான் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்த்த சீயோன் குமாரத்தியை தேவனுடைய சொந்த ஜனமாகிய தன் பிள்ளைகளை சொல்லுகிறான், உச்சந்தலை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர் மானத்தை குலைப்பார் என்று சொல்லி இந்த பூமிக்குற வாழ்க்கை நோய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த பூமிக்குற வாழ்க்கை தான் அவன் மனம் திருப்பப்பட வேண்டும், இது அழிந்து போகிற நிலை என்று அவன் அறியாம எப்படியாக ஓடுகிறான். இது நிறைய நீங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நகை மோதிரம் போடலாமா போடக்கூடாதா என்று பழைய ஆளுங்கெல்லாம் நீங்க கிறிஸ்துவ ஆவிக்கிற வாழ்க்கைக்கு 2 அடையாளம் தான் இருந்துச்சு. ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்ல வருவாங்க, ஒரு அடையாளம் நகை போடாம இருப்பாங்க. இதான் ஆவிக்கிற வாழ்க்கையில பழைய அடையாளமே. இப்போ இந்த 2 அடையாளமும் சுத்தமாக கிடையாது. நீங்க ஆவிக்கிற மன சீரழிஞ்சி
கெட்டு பிரிட்டிஷராக போயிடுச்சு. இந்த ரெண்டே ரெண்டு அடையாளத்தை வச்சு தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே இன்னைக்கு நாளுக்கு அழிஞ்சிருச்சு. எப்படி வேணாலும் போகலாம். பழைய ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போடலாமல் போடக்கூடாதா, வேறு வழி இல்லாமல் மான மரியாதை போயிடுங்கிறதுனால அவங்களாம் சொல்லுவாங்க போட்டாலும் போடலாம், போடலாம், நீயே போடல, அது யான் விருப்பம். இவருக்கு மட்டும் தனி விருப்பமா, மற்றவங்க எப்படி வேணாலும் போகலாமா. எவ்வளோ கேவலமான பிரச்சனை பாருங்க. ஏன்னா வேறு வழியில் போட்டால் என்ன பண்ண ஜனங்கள் காரியத்து போவாங்களா தெரியும், அதனால போட முடியாது. ஆனால் புதுசாக வரங்க ஒரு விருப்பம். இப்போ இவருக்கு ஒரு சட்டம் வேதத்தில் அவங்களுக்கு ஒரு சட்டம், ஒன்று போடலாமல் போடக்கூடாதான் வேதம். இப்படிப்பட்ட நடைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் சாத்தானுடைய கிரியினாலே சாத்தானுடைய கட்டுகளை சிக்கி கொண்டு மனுக்குள்ள சீரழிந்து போயிட்டு மறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிற பழைய ஏற்பாடு தன்மை என்ற காலத்தை ஒப்பிடுகிறோம். பார்த்தீங்கன்னா மனசாட்சி காலம், நியாயபரமான காலம், புதிய ஏற்பாடு காலம், மனவாட்டி காலம். மனவாட்டி என்பது இறைமார்க்க எதிர்பார்க்கிற தேவனுடைய தற்சொரூபமாக மாற வேண்டும். தேவனுக்கு ஒப்பாக பாவமெல்லாம் ஒரு வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். இப்போ பூமிக்குற வாழ்க்கை நீங்கள் கடந்து பண்ணால் தேவ செயலுக்கு மாற முடியாது. அதனால நம்ம யோவேல் 2 சொல்லுகிற பிரகாரம் மனிதனும் தேவன் ஒருமித்து வாசம் பண்ணுவார்கள். அப்போ வாசம் பண்ணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவ செயலுக்கு மனிதன் ஆதான் இருந்தான், தன் சாயலும் தன் ரூபத்தோடு சிருஷ்டித்து அவனோட அசவாடினார், அவனோட வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலம் மனவாட்டி என்பது தேவ செயலாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு இருந்தால்தான் நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால நாம் தாய் உறவு என்று சொல்லுகிறேன். பழைய பழக்க வழக்கம், பழைய உறவுகள், பழைய முற்று நீங்க வெளியே வரணும். அது தொடர்பு இருந்தால் நான் ஒரு புதிய மனிதனாக மாற முடியாது. அதாவது தாய்க்கும் தொப்புளுக்கு தொடர்பு இருந்தால் ஒரு புதிய மனிதனை உருவாக்க முடியாது. அதை வெட்டினா தான் ஒரு புதிய மனிதனை உருவாக்க முடியும். ஆனால் பழைய வாழ்க்கையாகிய உலக வாழ்க்கை சடங்கு சம்பாதித்து வெளியில வந்து இங்க வேதத்துல மன திரும்பதான் ஒரு புதிய மனிதனாக நாம் உருவாக்க முடியும். 2வதாக பார்க்கிறோம், ஒரு சுத்திகரிப்பு நடத்தப்பட வேண்டும். அதனால சுத்திகரிப்பு அந்த குழந்தை என்ன பண்ணா தண்ணினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36-38 வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:36-38. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதை கேட்ட அவர்கள் இருதயத்தில் குத்துண்டலாகி பேதுரு மற்றும் அப்போஸ்தலரை பார்த்த, சகோதரரே, நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவமன்னிப்பு இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உலக வாழ்க்கையில் காணப்பட்ட அக்கிரமத்தில் பாவத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் வேதத்துக்கு நேராக தேவ சமூகத்தில் மனம் திரும்பப்படும் போது அந்த குழந்தை வெட்டெடுக்கப்பட்ட பிறகுதான் கழுவணும், வெட்டாம கழுவக்கூடாது. அதெல்லாம் மனிதன் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பணும். உலக வாழ்க்கையிலிருந்து முற்றும் மனம் திரும்பி தான் செய்த அக்கிரம பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அப்படி அக்கிரம பாவங்கள் முற்றும் மாற்றப்படுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது எந்த ஒரு மனிதன் மரணசாயனாக இயேசுடைய மரண ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறானோ அவன் அடுத்தபடி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான். கிறிஸ்துவை பார்த்தனா அவன் அணிந்திருக்கிறான். அவன் தேவனை தான் அவன் பிரதிபலிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு மாதம் வைத்து பிரதிபலிக்க முடியாது. ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம், அல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறோம், அங்க என்ன சட்டத்திட்டங்கள் அந்த அதிகாரம் சொல்லப்பட அதுதான் நம்ம செய்ய முடியும். போய் நம்ம விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அதே போல ஒரு மனிதன் கிறிஸ்துவனாக அவன் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கிறிஸ்துவை அவன் அணிந்திருக்கிறான். கிறிஸ்துவை தான் பிரதிபலிக்கப்பட வேண்டும்.
அப்படி கிறிஸ்துவ பிரதிபலித்தா வாழ்க்கையில் நாம் முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். எப்போது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களும் மாறுவதற்காக நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம், அவன் திரும்பி எழுந்து வரும்போது ஒரு புதிய மனிதனாக இயேசுவின் சாயலாக வர வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்கப்பட வேண்டும், இயேசுவை முன்மாதிரி தன்னை நடத்தி தேவ சாயல கடந்து போகப்பட வேண்டும் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 21. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஏதோ மாம்சத்திலிருந்து ஒரு அழுக்கை நீப்பது மாத்திரமல்லாமல் தேவனோடு பற்ற நல் மனசாட்சி உடன்படிக்கை. பொதுவாக ஞானஸ்நானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் இன்று முதல் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு உடன்படிக்கை. ஆவியாரை பெற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை தன் சொந்த குமாரனாக அங்கீகரிக்கலாம். அதனால் ஞானஸ்நானம் என்பது நாம் தேவனே சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற ஒரு உடன்படிக்கை. ஒரு 16 உடன்படிக்கை இருக்கிறது. ஒன்று பாவங்கள் கடப்படுகிறோம், தேவனை சுமக்கிறோம், தேவ சாயலாக மாறுகிறோம், தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் சொந்த ரட்சகராக இயேசு ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு உடன்படிக்கை என்று சொல்கிறது. அதெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுது, தேவன் நம்மை சொந்த குமாரனாக அங்கீகரிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு உதாரணம் என்று பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குது என்று பார்க்கிறோம். அதனால நம்ம ஞானஸ்நானத்துடைய உடன்படிக்கை, பாவ மன்னிப்பாக மீட்பு. பாவத்தினா நம்ம இறைமார்க்கு பார்க்கிறோம் 2 ஜென்ம பாவம், கர்ம பாவம். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தன் பாவங்கள் பின்பற்றுகிறது. அதோட நாம் செய்கிற பாவம் தொடர்ந்து வருகிறது. இந்த 2 பாவங்களும் விடுதலையாவதற்காக தான் நாம் கிறிஸ்துவோடைய ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அந்த உடன்படிக்கை அடையாளமாக தான் நாம் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நம்ம பொதுவாக பல முறை சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உள்ளங்காலில் இருந்து உச்சத்தலை வரைக்கும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் நிலை. ஒரு மனிதனை சுமந்து வருகிறார்கள், அவன் அக்கிரமத்திலே கட்டப்படுகிறான். நம்ம மத்திய 9 பார்க்கிறோம். அவரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து போய் என்று சொல்கிறான். அதனால் இது ரத்தத்தில் மாத்திரமல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒரு சரீரம், ஒரு மரணம், அத்தனையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதா பார்க்கிறோம். அவர் ஒரு உவமை சொல்லிட்டு போறார், நான் கடந்து போறேன், நான் வருகிற வரைக்கும் இந்த அப்பத்தை பிசிந்து ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாவதற்காக சிந்தப்படுதுன்னு சொல்கிறான். இப்படி இறைசன்னிதானத்துக்குள்ளாக அப்படி பல வழிகளை விட மனிதனை காப்பாற்றி விடுதலையாக்கி தன் சொந்த மனிதனாக தேவகுமாரனாக உருவாக்குவதற்காக அவர் தன் சரீரம் முழுவதும் பாவ மன்னிப்பு உண்டாதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இறை சமூகம் நம்ம எதிர்பார்க்கிற தேவனுடைய வார்த்தை, அவருடைய ரத்த சொந்து, அவருடைய மரணம், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மனிதனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்குவதாக நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கத்தக்கவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கவர்களாகவும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது நீதியை செய்யக்கூடிய உறுப்புகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் இரண்டாவதாக தான் தொப்புள் கூடி அறுக்கப்பட வேண்டும், தண்ணீரினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வேணாம். ஒரு தாய் வயிற்றிலிருந்து வருகிற அந்த எல்லா சுத்தம் செய்வதற்கும் தண்ணீர் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறதோ, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் முன் செய்த அக்கிரம பாவங்களுக்கும் ஒரு பிரிவிப்பலாக மாற்றப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவ நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஒரு ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கப்பட்டால் தேவராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. தன் சீசர்கள் நோக்கி சொல்ல, நீ போய் சுவிசேஷம் அறிவித்து மனதில் என்ன பண்ணுங்க, பிதாக்குவ பரிசுத்தத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவளை என் கட்டளைகளை கைக்கொள்ள உபதேசிங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இயேசுவுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற இந்த 2 நிலைகளை கடந்து போய் மூன்றாவதாக உப்புனால சுத்தம் செய்யப்பட வேண்டும். பொதுவாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இதெல்லாம் நிறைய தெரியும், அனுபவம் இருக்கிறது. பொது உப்பு தான் புடமிடப்படுகிறது. ஒரு உப்பு தான் வேற ஒரு சுவை தரும். எந்த ஒரு பொருளையும் ஒரு மனிதன் புசிப்பதற்கு உப்பிடப்பட வேண்டும். அதே போல சரீரம் தெய்வ சமூகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு புதிதாக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்படுற சுத்தம் செய்யப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு கலந்து போகும். ஆவியானவர் ஒரு மனிதன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அது முழுமைப்படுத்துகிறான். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்த தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாக அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசு ஊழிய காலத்தில் சொல்கிறார், நான் போனால் பிரயோஜனமாக இருக்கும். நான் போன பிறகு ஆவியானவர்களிடத்தில் கடந்து வந்து உங்களுடைய நீதி நியாயம் பரிசுத்தம் உங்களை நடத்துவார் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பூமியில் இருக்க எல்லா பொருட்களும் எப்படி உப்புவிடப்படுவதோ அவர் சுவைத்து சாப்பிட முடியும். அதே போல ஆவியானவர் இருப்பது எல்லா நிலையிலும் குணப்படுத்தக்கூடியவர். ஏன்னா தேவனுடைய கிறிஸ்துவின் ரத்தம் என்பது ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கிறது. மீண்டும் பாவம் செய்யாம இருக்கணுமே, அப்படி செய்யாம இருப்பதற்கு யாரு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இப்ப ஆவியானவர் நாம் இடம் கொடுத்து கடந்து போகும்போது ஒரு மனிதன் ஒரு உப்பிட முடியும். ஏன்னா உப்பில்லாத பொருள் வெளியில கொட்டுவதற்கு தான் பயன்படும். உப்பு சாணம் போட்டு போனா எதுவும் பயன்படுத்த முடியாது. ஆனா இறை சமூகம் ஒரு மனிதன் தான் புடைபட்டப்பட்ட சுத்தம் செய்யப்பட்ட தேவ சாயல தரித்து கொண்ட ஒரு மனிதன் அதை நீடித்திருப்பதற்காக என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து நடந்து வரும்போது நான் ஒரு புதிய மனிதனாக நடைமுறைப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்த சாட்சிகளாக வாழ்வீர்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் மனிதர்களாக ஆளுகை செய்யப்பட போதான் இங்க ஒரு 4 இடங்களை ஒப்பிடுகிறார். எருசலேம், யூதா, சமாரியா, பூமி. தான் சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கையில இருந்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எப்போ நடைமுறைப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய ஆளுகை. ஆவியானுக்கு இடம் கொடுத்து நீங்கள் கடந்து போனாதான்
அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற பெந்தெகோஸ்து பண்டிகை நாட்கள் வந்த போது அறிவுரைக்கிற இயேசு சொல்கிறார், நீங்க போய் அமர்ந்திருங்கள். அப்படி அமைந்திருந்து அந்த நாட்களுக்காக காத்திருங்கள். 50ஆம் நாள் ஆகிய அவர் உயிர்த்தது 40 நாட்களை அறிவிக்கிறார். 10 நாட்கள் போய் அங்க அமர்ந்திருங்க சொல்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் போது ஆவியானவர் பலமாய் இறங்கி அவர் அபிஷேகிக்கிறார். வரங்களை கிரேவில் அன்னை பாஷையில் அக்கினிமயம் நாவுகளை தந்து அவர்கள் தான் ஆவிக்கிற வாழ்க்கை துவங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் இப்படி ஒரு காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறார். இப்படி நடைமுறைப்படுத்தி அந்த பெந்தெகோஸ்து பண்டிகை நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசாலமான கடவுளுடைய கிரியை உண்டாகிறது. எருமையர் 16 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் மீன் பிடிக்கிற அழைத்தனைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்கிறதுலாம் சரிதான், ஆனால் சில விஷயம் தப்பா கணிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 27 இந்த மாதம் 23 24 இயேசு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில யூடியூப்ல பயங்கரமாக போயிட்டு இருக்கிறது. தமிழில் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணிப்புல நிறைய பிரச்சனை வருகிறது. நீங்க பழைய மனிதர்கள் கணிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. கிபி 30 மே 14 தான் இயேசு மரித்தார் என்று சொல்லிட்டு இவங்க ஒரு கணிப்பு எடுத்து போடுறார்கள். இயேசு கிறிஸ்து கிபி 32 தான் மரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு காலங்கள் சரியா கணிக்க முடியாம சில குளறுபடிகளும் ஓடிட்டு அதன் பிரகாரம் வீடு 1000 வருஷம் செஞ்சு துவங்கும் போது 32 வந்து இயேசு மரித்தார். அடுத்து ஏன்னா இயேசு பிறப்பிலிருந்து ஒரு 6000 ஆண்டு முன்னாடி ஒரு 4000 முடிஞ்சு 2000 2032 1000 வருஷம் துவங்குறோம். ஆனால் அதில் விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டு அந்த தப்பாக கணிக்கிறாங்க. அப்படி இல்லை, நார்மலாக வேதத்துக்கு புறமானது. அது என்ன ஒரு பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை இயேசு வந்து ஞாயிற்றுக்கிழமை காமிச்சாரு. அதான் தப்பான விஷயங்கள். ஏன்னா வேதத்துக்கு மாறாக இருக்காத ஒரு விஷயம். கணிச்சதெல்லாம் சரிதான். ஏன்னா நிறைய தவறுதலாக சில எல்லாருமே சொல்ற விஷயம் அந்த சாட்சி 7 ஆண்டுகள் முன்னாடி இயேசுவை எடுத்து அப்படி வாய்ப்பே இல்லை என்பது நம்ம என்ன வேதத்தின் ஆதாரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் ஒரு பெரிய கிறிஸ்தவங்கள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போக போறாங்க ஜனங்கள். இயேசு கிறிஸ்து வரிகளை ஏற்கனவே எதிர்பார்த்த பிரகாரம் அந்த நாளை சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு விலகி எல்லாம் ஓட போறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நிறைய கணிச்சு இப்போ 2023 ஒரு அமெரிக்காவோட நண்பர் தஞ்சாவூருக்கு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் ஒரு கணிப்பு, அவர் ஒரு ஜாதகம். எல்லாம் ஜாதகம் வந்து தப்பா என்ன பண்றாங்க பண்ணிடுறாங்க. இப்படி உள்ள நிறைய ஒரு சின்ன பாப்பா நல்லா கணிச்சிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்காது உள்ள விஷயங்கள். அவங்க எதிர்பார்க்க சொன்ன நிறைய, ஏன்னா எல்லாருமே அந்த கிறிஸ்து முன்னாடி இயேசு வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இல்லை நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கிறிஸ்து ஆட்சி நம்முடைய 7 ஆண்டுகளும் 3 ஆண்டுகள் என்னதான் இயேசு வருவான்னு வேதத்தின் பிற நாம் அறிவித்திருக்கிறோம். தானியேல் 9:27 நிறைய நம்ம வெளிப்பட 12 11ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நிறைய சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து முன்னாடி அதான் நம்ம இல்லை என்று வேதத்தின் அடிப்படை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மாதா அப்படி பண்ணதுனால என்ன 2 நாள் தான் இருக்கு. நம்ம என்ன அன்னைக்கு தான் ஊழியரமான வச்சிருக்கிறோம் 23 நம்ம யதார்த்தம் வச்சு நான் நேற்று யூடியூப்ல பார்க்குறேன், பெரிய பிரபலமாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயங்கள். ஆனால் இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சம்பத்துக்குள்ளாக இந்த இறைமானுக்கும் வாக்குத்தத்தை என்பது பொதுவாக நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். தேவனுடைய வருகை என்பது ஒரு பிரதான விஷயம். அதை யாருக்கிட்ட சொல்லுவார் என்று ஒரு தகுதி வேணும் முன்னாடி. அதோடு மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு வேதம் சொன்னாலும் 2-3 சாட்சிகள் வேணும்னு சொன்னார். இதெல்லாம் இல்லாமல் யாரே வந்து சொன்னாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சொல்லப்பட்ட மனிதன் கடவுளுக்கு அவன் தொடர்பு இருக்கா. ஒன்று ஒரு காரியம் கடவுள் சொன்னா கூட 2-3 சாட்சிகளால உறுதிப்படுத்துவார் என்று சொல்கிறது.
ஏன்னா வேதம் நம்ம அப்படி சட்டம் சொல்லுகிறது. ஒரு காரியம் அறிவிக்கப்படும் போது அது வேதத்தின் சட்டம் பிரகாரம் அதுக்கு தகுதியான ஒரு மனிதனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ என்கிட்ட நான் சொல்கிறேன் ஒரு 1000 கோடி பணம் தருவேன்னு, நானே ஒரு கூரை வீட்டில் உட்காந்துரும் போய் 1000 கோடி பணம் கொடுக்க முடியுமா? பொய்ன்னு என்னையே ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அதே போல் ஒரு தகுதி வேணும் அல்லவா? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா கடவுளுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அதோட அந்த 2-3 சாட்சி முக்கியம். ஒரு விஷயங்கள் வெளியில வர்ற தெய்வராட்சியம் கிறிஸ்து வருகிறது ஒரு பெரிய உன்னதமான நிகழ்வு. இப்படிலாம் கணக்கிடப்படாம நிறைய ஜனங்கள் விசுவாசத்துக்கு ஓட போறாங்க. நிறைய விசுவாசம் குறைய போகிறது. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து வரைக்கும் நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வேதத்தில் இருந்து. இந்த 2 தீர்க்கதரிசி மரித்து 5ஆம் நாள் தான் இயேசு வருவார். அவங்க மரித்து 3 நாட்கள் 2 பேரும் உயிரடைவாங்க. அதுலேருந்து 1.5 நாட்கள் கழிச்சு சபை எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம தெளிவாக வேகத்திலிருந்து ஆதாரம் கொடுத்துருக்கிறோம். அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. தவறுதலாக பிரசங்கித்து ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு மோசம் பார்க்க போகிறாங்க. அதனால் திருச்சியவை நமக்கு தேவனும் நடக்க போகிறது கிடையாது. பொதுவாக இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இப்படியே புறஜாதி நம்ம மட்டும் பார்க்கலாம், புறஜாதிலாம் பார்த்துட்டு இருக்கிறான். அவனும் அப்போ இப்படி சொல்லி தப்பா என்ன ஆகிடுனா இது மெய்யாகவே சிங்கம் வர கதையாக கடைசியாக போய் இவங்கெல்லாம் சோர்வடைந்த காலத்தில் இயேசு போகிறான். ஆனால் இப்படி நிலைகளை பார்த்தீங்கன்னா வேகத்தில் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஆவியானவர் தான் நடைமுறைப்படுத்துகிறார். ஆவியானவர் சகலத்தின் வழி நடத்த வேண்டும். ஆவியோட தன்மையோடு புரிந்து அவன் கடந்து போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நறுபொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவரை நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதுகிற பிரகாரம் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு அழைப்பா இருக்கலாம், ஒரு வரங்களா இருக்கலாம், எந்த ஒரு தாளத்தா இருந்தாலும் இங்க என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் ஒப்புவிக்கப்பட ஒவ்வொரு பொறுப்புகளும் யாருடைய அனுகிரகத்தை நாம் கடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய அனுகிரகத்தினாலே அதை நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் முழுவதும் ஆவியானருக்கு ஒப்புவித்து அர்ப்பணித்து ஆவியானரை கனப்படுத்தி அவரோட வாழ்க்கையில வாசம் பண்ணி அவர் நிறைவேற்றி கொடுக்கிற அளவுக்கு தன்னை காத்துக் கொள்ளப்பட வேண்டும். 2 தோசை 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலே சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும். ஆனால் ஒரு மனிதன் எங்கே பரிசுத்தம் அடைகிறான் பார்த்தீங்கன்னா ஆவியினாலே. தேவனுடைய அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறோம். அது ஆவியானவர் இல்லாமல் ஆவியார் நடத்தல ஒப்பு கொடுக்காமல் ஆவியானவர் மனிதனுக்குள்ள வாசம் பண்ணாமல் ஒரு பரிசுத்தத்தை அடையவும் முடியாது, அடைந்ததை காத்துக்கொள்ளவும் முடியாது. ஆனால் நம்ம இறைசும் எதிர்பார்க்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எந்த அளவுக்கு ஜபத்துக்குள்ளாக கடந்து போய் ஆவியானருக்கு ஒப்புவிக்கிறோங்களோ அப்போதான் அதை காத்து கொண்டு ஒரு முழுமை அடைய முடியும். ஏன்னா ஆவி என்பது அதுக்குள்ள நிறைவடைய வேண்டும் சொல்கிறான். சும்மா ஏதோ ஒரு மணி நேரத்தில் அந்நிய பாஷை பேசுவது அல்ல. ஆவிக்குள்ளாக ஒரு நிறைவடைய வேண்டும். உள்ளங்காலிருந்து உச்சத்தலை வரைக்கும் தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணும், ஒரு நிறைவை அடைய வேண்டும். அவரை அடைந்தால்தான் நம்ம அதை நடைமுறைப்படுத்த முடியும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுவாக்கப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தராவே எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்மளும் திறந்த முகமாக கர்த்தர் நம்மை கண்ணாடியில காண்பது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரது சாயலாக நாம் மகிழ்மை மேல் மகிழ் அடைகிறோம். ஆனால் தேவனே ஆவியானவர். எங்க ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை உண்டு. நம்மளும் திறந்த முகமாக கர்த்தர் மகிழ்மை ஒரு கண்ணாடியில காண்பது போல அவருடைய மகிழ்மையை நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உப்பினால் புடைவிட்டு நம் வாழ்க்கை சுத்திகரித்து தெய்வம் முன்பாக நாம் நெறித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதனால் ஆவிக்குள்ளாக கடந்து ஆவிக்குள்ளாக செவித்து ஆவிக்குள்ளாக கடந்த போதுதான் இந்த சரீரம் மாறும். அது வரைக்கும் நம்ம நினைப்போம், ஒரு பிரசங்கத்தை கேட்டு மனதை நம்ம முயற்சிப்போம், நடைமுறைப்படுத்த பிரயாசம் பண்ண முடியாது. சாத்த விட மாட்டான். ஆவிக்குள்ளான ஆவியை நடத்துதலுக்கு முற்றும் மாறின பிறகுதான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியும். அது வரைக்கும் ரெண்டும் போராடிட்டு இருக்கும். ஆவியும் போராடிட்டு இருக்கும், மாம்சம் போராடிட்டு இருக்கும். எப்போ நாம் ஜெயிக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவு இல்லாமல் அதான் நம்ம ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் பல உதாரணம் சொல்றோம். ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டு தலைவர் 10,000 சம்பாதிக்கிறாருன்னா ஒரு அரசு வேலையோட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சத்துணவு இருக்கும், 50,000 கொடுக்குறாங்க. அதை வச்சு தன் குடும்பத்தை நிறைவே நடத்த முடியாது. ஆனால் ஒரு 50,000 1 லட்சம் வாங்குறவங்க அதுவும் அரசு பணி தான், ஆனால் அவங்களுக்கு நிறைவாக நடத்த முடியும். இப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். ஆவியரை பெற்ற உடனே அவ்வளோ அடைய முடியாது. ஒரு அரசு மேலே 10,000 வாங்குறவங்க அரசு பணி தான், 1 லட்சம் வாங்குற அரசு பணி தான். ஆனால் 10,000 வாங்குற அரசு பணி தான் குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனால் 1 லட்சம் வாங்குற லட்சமும் நடத்த முடியும். இதான் ஆவியர் ஒரு அந்நிய பற்றி பேசுறதுனால பூர்ண பரிசுத்தம் நினைச்சீங்கன்னா நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். எப்போ சரீரத்தை நிறைவடைகிறது, பாவத்திலிருந்து வெளியில வருகிறோம்னா அப்போதான் நிறைவு அடைந்திருக்கிற நீங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். பாவத்திலிருந்து நம்ம வெளியில வரலன்னா நிறைவு அடையலன்னு அர்த்தம். பாவத்தை நீங்க வெளியில வந்துட்டா அப்ப நிறைவு அடைஞ்சாச்சு. அதனால ஆவிக்கிற தன்மை ஒரு கணக்கிடும். ஒரு 2 அந்நிய பாஷை பேசுறதுனால கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகினா நீங்க நிறைவடைஞ்சிருக்கிறீங்க. பாவத்திலிருந்து நிறைவடையணும்னா நிச்சயம் ஆவிக்குள்ள நிறைவடைகின்ற அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது தொடர்ந்து முயற்சிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக துணியினாலே சுத்தம் பண்ணி அதை துணியினால் சுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் முதலாவது பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கை வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு ஒரு நிவாரணம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்ட வாழ்க்கை மீண்டும் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆவியோடு நடத்துதலுக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக அவர் தன் மானம் காணப்படத்தக்கதாக தன் வஸ்திரத்தால் சுத்தப்பட வேண்டும். வாசிக்கும் வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும். நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தனுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளே. ஆனா இறைமார்க்கம் ஒரு குழந்தைக்கு ஒப்பிடுகிறார். ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை அவரை ஏற்றுக்கொண்ட மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற தன்னை மனவாட்டிக்கு ஒப்பிடுகிறார். சாலமோன் சொல்கிறார், தான் ஒரு பெண் மனம் முடிக்க போகும்போது தன் தாய் வீட்டை மறக்கப்பட வேண்டும் சொல்லி. அவன் தாய் வீட்டை மறந்தாதான் போற இடத்துல வாழ்க்கை நடத்த முடியும். ஏன்னா தாய் வீட்டில் ரொம்ப ஜலமா வளர்த்துருப்பாங்க, அந்த வாழ்க்கை என்பது வேற. அதே போல தன் கணவன் வீட்டை போய் வாழ முடியாது. ஏன்னா வேறொரு வீடு அது. அங்க இருக்கிற தன்னுடைய மாமனார் மாமியார் மச்சனம் அவங்க நிலை வித்தியாசமா இருப்பார்கள். ஒரு தாய் பாசம் போல அங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால எப்படி அதை மறந்து வெளியில வா. அப்ப இந்த சூழலுக்கு தந்த நம்ம மாற்றிக்கொண்டா ஒரு தாய் வீடு போல உன்னை நீ உருவாக்கி கொள்ளலாம். ஆனா இறைமார்க்கம் சொல்கிற நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி சொந்த கடவும். ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமுடைய நீதி என்று சொல்கிறார். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஒரு வஸ்திரம் பரிசுத்தமுடைய நீதி, அது தேவனுடைய வசனம் என்று சொல்கிறது. தேவனுடைய வசனத்தினாலே தன்னை காத்துக்கொள்ள அலங்கரித்துக் கொள்ளப்பட வேண்டும்.
நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி ஆடை அணிந்து கொள்ளப்பட வேண்டும், நாம் எப்படி நடக்கப்பட வேண்டும், நாம் எப்படி சாப்பிடப்பட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு மையப்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகு நாம் வாழ கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய வஸ்திரம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவன். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உன்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளால் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழி கன்னிகை இடத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆனால் நம்ம ஒரு திருமணம் நிகழ்வு, ஏன்னா இயேசு கிறிஸ்து மணவாளவர், அப்புறம் மணவாட்டி ஆயத்தப்படுகிறோம். அங்கே அலங்கரிக்கப்படுகிற ஒரு அலங்கரி ஒரு வித்தியாசமான நிலை. எத்தனை மனிதர்கள் வந்தாலும் மணவாட்டியுடைய ஆடை மாத்திரம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகை என்பது ஒரு மணவாளுக்கு ஒப்பிடுகிறான். நம்ம மணவாட்டி ஆயத்தப்பட்ட உலகத்தில் முற்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்முடைய எல்லா நிலைகளிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கப்பட வேண்டும். எல்லா நிலையிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் வாழப்பட வேண்டும். அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிற ஒரு மெல்லிய வஸ்திரம், நீதியின் வசனம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் தான் முற்று வேறு பிரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பார்வை, சிந்தை, செயல் அத்தனையும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனவாட்டி என்று சொல்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் நாம் ஆராயப்பட வேண்டும். உலகத்தை வேறு பிரித்த நாம் அடுத்தது பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறோங்களா, ஆவியோடு நடத்தப்படுகிறோங்களா, இந்த பூமிக்கு நம்ம ஒரு உப்பா, ஒரு வெளிச்சமாக, ஒரு வெண்பஸ்தம் தெரிஞ்சு நம்ம ஆராய்ந்து நம்மை குணப்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் இறைவார்க்கு நம்ம எதிர்பார்க்கிறது. வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிப்போம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ அழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசப்படுத்தாத சில பேர் சதையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாக படியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 7 சபைகளுக்கு எழுதுகிற விஷயத்துல இந்த சர்தை சபை தூதருக்கு எழுதுகிறார். நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு எதுவாய்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரிகளை தேவனும் நினைவுள்ளவர்களால் நான் காணவில்லை. ஆகிய கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உங்களை வருவேன். நான் உன்மேல் வருவேனே அறியாது இருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்த சில பேர் சருதையில் உனக்கு கொண்டு அவர்கள் பாத்திரமுள்ள மலையா வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆனால் நம்ம இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வெண்வஸ்திரம் என்பது தேவனுடைய நீதி. நீ எதை கேட்டு பெற்றுக்கொண்டாயோ அதில் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். நீ என்ன மனம் திரும்ப வேண்டும் ஆராய்ந்து மனம் திருப்பிக்கொள். நீ வாங்கி கொண்ட வஸ்திரத்தை மீண்டும் புதுப்பித்துக்கொள். அதை அழுக்காக்க விடாத என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைசமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நம் கொடுக்கப்பட்ட தாமிக்க வாழ்க்கை, தெய்வ திட்ட தெய்வ தீர்மானம் நோக்கங்களை அறிந்து நாம் ஓட வேண்டும். அந்த ஓடி நாம் பற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட பார்ப்போம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும். அந்த சிங்காசனம் சூழ 24 மூப்பர்கள் சிங்காசனம் அமர்ந்திருக்க கண்டேன். இந்த 24 வெண்வஸ்திரம் தரித்து வேதனைகள் பல இடங்களை வெளிப்படுத்த பார்த்தீங்கன்னா
இந்த வெண்புஸ்தகத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இறைவானுக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பக்கம் வெண்புஸ்தர் என்பது அந்த நிலையை வந்து இந்த ஆவிக்கிற வாழ்க்கை சொல்லுகிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தை திட்டமிட்டபடி நாம் அலங்கரித்துக் கொள்ளப்பட வேண்டும், திட்டமிட்டபடி ஒரு வாழ்க்கை நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீதிமொழி 9:8. பரியாசக்காரரை கடித்துக் கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடித்துக்கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசில் வருஷங்கள் திருப்தியாகும். எப்பொழுதும் வெண்வஸ்திரத்தும் ஒரு தலைக்கு என்ன பரியாம காத்துன்னு ஒரு வசனம் இருக்கும். ஆனால் இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமானுக்கு நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 4 சம்பவத்தை மையப்படுத்த எழுதுகிறார். ஆனால் இறைமானுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு பலமுள்ள ஒரு சீல் வீடுகளை இருப்பதை கவனித்து இது ஒரு ஜனங்களுக்கு என்ன பண்ண சொல்லு என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அல்ல 4 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இந்த உலகத்திலிருந்து ஒரு வேர்பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து தான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நிவாரணம், அந்த வாழ்க்கையில நாம் கழுவப்பட வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆவியானவரால் என்ன பண்ணணுமே அதை காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காத்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துபடியாக ஒரு நல்ல மனிதனாக நீதிமானாக காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், ஒரு பூர்ணத்தை அடைந்துட்டோம் என்பது அல்ல. ஏன்னா வேதாகம் சொல்லுகிறது பரிசுத்தத்துக்கு வந்து நிறைவே கிடையாது. வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. இந்த இறைமார்க்க யோவானுக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் பரிசுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவே கிடையாது. அத மேன்மேலும் வளர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கலாம். அதனால் திட்டமிடவே முடியாது, முடிச்சுட்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பல்ல. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக. உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாத இருப்பதாக. இது நேரடியாக நாம் காணப்பட்டாலும் ஆவிக்குரிய பொருள். நாம் நீதியின் வாசல் எப்போதும் குறையக்கூடாது. தேவ ஆவியர்களுக்குள்ளாக நாம் எப்பவும் நிறைந்து இருக்கப்பட வேண்டும். நீ தேவ ஆவியல் இருக்கிற பசுல பொங்கலாம் அன்னைய வயது பேசிட்டு போனோமா சம்மந்தமில்லாம விஷயங்கள். என் நாமத்தை வீணிலே வழங்காது ஏற்படுத்த சொல்றான். எதை எந்த இடத்துல செய்யணுங்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆனா அன்னை பஸ்ல போகலாம் நம்ம விசுவாசி பேசிட்டு போவோம். இதெல்லாம் ஒரு அவக்கலான ஒரு நிகழ்வு. இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற எப்போதும் நாம் ஆவிகளாக இருக்கப்பட வேண்டும். முதல்ல நாம் நிறைய பார்க்கிறோம், தரிசனம், சொப்பனங்கள், தேவனை சத்தத்தை கேட்கலாம். நாம் எந்த அளவுக்கு ஆவிகளாக மருவம் மேல் மருவம் அடைந்து மகிமடைகிறோங்களோ தேவனை நாம் பிரதிபலிக்க முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இசைக்கு பக்தன் மூலியமா தேவனை அறிவிக்கிற பிரகாரம் இந்த பூமிக்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். எந்த வித தொடர்பே இருக்கக்கூடாது. இயேசுடைய ரத்தத்தினாலே நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவியோடு நடத்துவதனாலே தன்னை புதிதாக்கி ஒரு புதிய மனிதனாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். நாம் மனமாட்டியம் மாறப்படுவதற்கு ஒரு நீதியின் மனிதனாக காணப்பட்டு இயேசு சந்திக்கு ஆயத்தப்படும்படியாக தேவன் வந்து கேட்டுக்கொண்டு கருத்த வார்த்தை ஆசிரியப்பாராக. ஆமென்.